ஹாய், என்னோட பேரு முத்து சோலைப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இப்போ தான் கிறிஸ்மஸ் பாஸ் ஆச்சு. கிறிஸ்மஸ் டைமில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் வந்து நிறையா கடைகள்லேருந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வாங்கியிருப்போம். அண்ட் நிறைய ஃபங்க்ஷனல் கிஃப்ட்ஸாக வாங்கியிருப்போம். சில டைமில் வந்து நம்மளுக்கு தோணியிருக்கும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிஃப்ட் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து தோன்றவங்களுக்கு இன்கேஸ் அவங்க கையில் கிரெடிட் கார்டு இல்லைனா எப்படி கிரெடிட் கார்டு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து அவங்களுக்கு அந்த டைமில் வந்து தோணியிருக்கும். பட் ஆனால் இந்த கிரெடிட் கார்டுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஃபினான்ஷியல் டூல்னு வந்து சொல்லலாம் கன்சியூமர்ஸ் மத்தியில். ஸோ இன்றைக்கி கிரெடிட் கார்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டை எப்படி நம்ம வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரெடிட் கார்டு வாங்கணுன்னா எப்படி வாங்கணும், அண்ட் அதே மாதிரி ஒரு 5 முக்கியமான ஒரு விஷயம் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு வந்து 5 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரெடிட் கார்டை எப்படி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணுன்னு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் போடுங்க. ஏன்னா நாங்கள் இதில் குவாலிட்டி எஜுகேஷன் கண்டென்ட் தான் கொடுக்குறோம். இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது இந்த ஃபெஸ்டிவல் சீசன், இந்த தீபாவளி டைம்ஸ்லேயே அரௌண்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து இந்த ஷாப்பிங் ஸ்ப்ரீ ஆரம்பித்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு ஸ்பெண்டிங் மட்டும் வந்து 1.22 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பரில் வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து ஆயிருக்கு. அண்ட் இது வந்து இந்த இன்னோவேட்டிவ் பேமெண்ட்ஸ் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் மேஜர் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் வந்து பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கில் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 10% வந்து தேர் இஸ் அ ஜம்ப். அதாவது இஎம்ஐ, அதாவது அவங்க கிரெடிட் கார்டாக போட்டு அது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறாங்களா, அதில் 10% ஜம்ப் இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஸ்பெண்டிங்கில் 50% வந்து ஜம்ப் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரையில் வந்து நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் கார்டை இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கல வந்து ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு மைண்டில் தோணும், நிஜமாவே கிரெடிட் கார்டு வேணுமா, நம்ம ஒழுங்காக வந்து நம்ம ஃபாலோ, நிஜமாவே நம்மளுக்கு கிரெடிட் கார்டு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். இதுக்கு ஆன்சர் கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக வந்து கிரெடிட் கார்டு வந்து தேவையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த கிரெடிட் கார்டை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பணம்லாம் நிறைய சேவ் பண்ண முடியும்னா, கேஸ் புக்கிங்லேருந்து, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பில் பே பண்ணுறதுலேருந்து, ஒரு ஹோட்டல் புக்கிங்லேருந்து, ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் நிறைய கேஷ்பேக், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும்னா வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணியே தான் வந்து ஆகணும். அது மட்டும் இல்லை, உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அதாவது உங்கள் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக பேமெண்ட்ஸை கரெக்டாக பே பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதுகிறோம். அதுக்கு கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு அது உறுதுணையாக வந்து இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேன் ஐ அஃபோர்ட் அ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். என்னன்னா, நம்மளுக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணல கரெக்டாக நம்மளால் பேமெண்ட்டை டைமுக்கு கட்ட முடியுமா? ஏன்னா டைமுக்கு கட்டலைன்னா நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு போட்டு இந்த சார்ஜ் அந்த சார்ஜ்னு போட்டு கண்ணாபின்னான்னு வந்து தீட்டிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணோன்னா நம்மளால் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட்டை டைமுக்கு கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அது முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். விச் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு ஐ செலக்ட் அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் கொஸ்டினாக வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்னா, நிறைய பேங்க்ஸு, நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸு, டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸு, டிஃப்ரெண்ட் ரீபேமெண்ட்டு, அது என்ன சொல்கிறது, ரீபேமெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எந்த கார்டில் வந்து உங்களுக்கு வருதோ உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணியால் தான் உங்களுக்கு நிஜமாகவே வந்து உங்களுக்கு பணமும் வந்து நிறைய சேவ் பண்ண முடியும் த்ரூ ஆஃபர்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன ரெகுலராக ஸ்பெண்டிங் பண்ணுறீங்களோ அதில் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கிரெடிட் கார்ட்ஸ் சூஸ் பண்ணல, நீங்கள் அதில் ஸ்வைப் பண்ணல, உங்களுக்கு ஆஃபர்ஸ் மூலிமா வந்து நிறைய பணம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது கொஸ்டின் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா வந்து ஆம் ஐ எலிஜிபிள் ஃபார் அ கிரெடிட் கார்டு. இப்போ எலிஜிபிலிட்டின்னு வந்து பார்க்கல ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு பேசிக் டாக்குமெண்டேஷன் ஒர்க் வந்து கேட்பாங்க. நீங்கள் அந்த பேசிக் டாக்குமெண்டேஷன் கொடுத்துட்டு உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் 750 இருந்துச்சு அப்படின்னா வந்து இமீடியட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டெப் ஹவு டு அப்ளை ஃபார் அ கிரெடிட் கார்டு. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு இப்போ உங்களுக்கு கையில் வந்துருச்சு. இந்த கிரெடிட் கார்டை நம்ம எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், 5 விதமாக வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். இந்த 5 விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க மற்றவங்கள மாதிரி. ஸோ அந்த 5 விஷயத்தை ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃபேக்ட்டு, நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு கம்பெனி உங்களை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நல்ல சமத்து பையனா இல்லை சமத்து பொண்ணா வந்து குட் பாய் குட் கேர்ளாக வந்து இருக்கீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ குட் பாய் ஒரு குட் கேர்ள்னால் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா வந்து கரெக்டாக டைமுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள், கரெக்டாக டைமுக்கு நீங்கள் வந்து அதாவது லேட் பேமெண்ட் இல்லாமல் டைமுக்கு பே பண்ணி இல்லை இந்த மாதிரி எந்த விதமான இதில் சிக்கலில் மாட்டிக்காமல் கரெக்டாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ கஸ்டமர். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்னா வந்து 2017 வந்து நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணது 2.98 crores இருந்தது. அண்ட் ஆஸ் ஆன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரி 2022 வந்து 7.02 crores வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுளே வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஊரில் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ அந்த அடுத்த 5 விஷயத்துக்கு வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், மெயின்டைன் அ ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட். இதுதான் வந்து ரூல் நம்பர் 1. ஸோ என்னென்னா வந்து கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிற இடங்களில் நீங்கள் எதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கல, டக்குன்னு வந்து ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாங்கணும்னு தோணலை, கையில் காசு இல்லைனாலும் கிரெடிட் கார்டு இருக்குன்னா டக்குன்னு ஒரு ஸ்வைப் பண்ணிடலாம். இதுதான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிரெடிட் கார்டு வச்சிருக்கும் போது. பட் இதே வந்து நம்ம ஒரு கணக்கே இல்லாமல் இஷ்டத்துக்கு பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை வந்து பல தொல்லைகளுக்கு வந்து ஆளாக்கிடும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஏற்கனவே நிறைய சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது கிரெடிட் கார்டுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பவர், ஒரு சக்தியான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டாக வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து நம்ம நிறைய கடன் தொல்லைக்கு வந்து ஆளாயிரும். அண்ட் கடன் தொல்லைக்கு ஆளாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் வந்து நம்ம யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கு எவ்வளோ கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், எப்போவுமே உங்களுக்கு கிரெடிட் லிமிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 லட்சம் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்கன்னா 30% தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த 30% லிமிட்டுக்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வந்து கட்டிக்கிட்டு இருக்க முடியும். ரூல் நம்பர் 2 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நெவர் எக்ஸ்பேண்ட் யுவர் கிரெடிட் லிமிட். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் கரெக்டாக பே பண்ணிக்கிட்டே வரீங்கும் போது என்ன ஆகுனா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிரெடிட் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணல, அதாவது இன்றைக்கி ஒரு 1 லட்சம் இருக்குது, நாளைக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து நீங்கள் எடுத்துக்கணுமா வேணாமாங்கன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் நம்மளுக்கு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இது எல்லாமே டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ அதிக டெம்ப்டிங் வர வர என்ன ஆகுனா, நம்ம வந்து டெம்ப்டிங்காக இந்த ஆஃபர் எடுத்தோம்னா ஓகே நம்மளுக்கு தான் இவ்வளோ லிமிட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வைப் பண்ணலாம், இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில் திருப்பி நம்ம கடன் தொல்லைக்கு மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து கிரெடிட் லிமிட் கேட்குறாங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர், கிரெடிட் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல். பட் ஆனால் வந்து இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜபிளாக வந்து இருக்கும். ரூல் நம்பர் 3 என்னன்னா வந்து ரொம்ப முக்கியமான ரூல். இது வந்து என்னன்னா வந்து ரீபே யுவர் டியூஸ் இன் ஃபுல் அண்ட் ஆன் டைம். அப்படின்னா என்னென்னா, அதாவது உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க, ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான பேமெண்ட் டியூ டேட் வரதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. 30 to 50 days வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் ஸ்வைப் பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டைம். ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். இப்போ இதில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூ டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியும், இன்னொரு 5 நாளில் இன்னொரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு டியூ டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, இன்னொரு 3-4 days தானே இருக்குது, இன்னொரு 3-4 days நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி மைண்டில் வச்சுருப்பீங்க. பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, ஏதோ ஒரு ஒர்க் வந்துருச்சு, அந்த டைம் நீங்கள் கட்டாமல் மறந்துட்டீங்க. என்ன ஆகுது, லேட்டாக கட்டிடுங்க, 1 நாள் 2 நாள் ஸ்கிப் ஆகி போய் கட்டிடுங்க. அப்போ என்ன ஆகும், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி லாஸ்ட் டேட்டில் வந்து கட்டுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டில் நீங்கள் கட்டியிருப்பீங்க, பட் அவங்களோட அக்கௌண்ட்டில் போய் நம்ம பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு வந்து ஒரு நாளோ இல்லை 2 நாளோ வந்து ஆகலாம். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து லேட் பேமெண்ட் ஃபீ வந்து போடுவாங்க. ஸோ லேட் பேமெண்ட் ஃபீ ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ரெகுலராகவே இந்த மாதிரி வந்து டைம் லேப்ஸ் பண்ணி கட்டிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு 4 நாளோ 5 நாள் முன்னாடி கட்டுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. முதலே கட்டிட்டா நம்மளுக்கு வந்து இந்த கிரெடிட் ஸ்கோரில் ப்ராப்ளம் வராது, அதே சமயத்தில் லேட் பேமெண்ட் ஃபீ வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
இதில் வந்து இன்னொரு ஒரு ட்ராப் இருக்குது. என்னென்னா வந்து கம்ஃபர்டபுளாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு போட்டுருவாங்க. நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல, மினிமமாக இந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும், மிச்சத்தை அப்புறம் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு 30,000 ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு 2,500 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த மந்த்துக்கு கொஞ்சம் ரொம்ப டெம்டிங்காக அந்த என்ன பண்ணுவோம், வெறும் மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டிடுவோம், மிச்ச அமௌண்ட்டு அடுத்த மாதம் கட்டிக்கலாம்னு வச்சுருப்போம். ஆனால் நம்ம வந்து மாதம் மாதம் வந்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுற யூஸராக இருக்கும்போது அப்போ அடுத்த மாதம் வந்து டபுளாக இருக்குல்ல லோடு. நீங்கள் வந்து ரெகுலராக கட்ட வேண்டிய அமௌண்ட்டு கட்டணும், போன மாதத்தோட டியூவும் சேர்த்து கட்டணும் போது லோடு ஜாஸ்தியாகுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா 30% கிட்ட ஆல்மோஸ்ட் 30%க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் போடுவாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் போக மிச்ச அமௌண்ட் எவ்வளோ கட்டாமல் இருக்கீங்களோ அதுக்கு வந்து 30% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் யோர் ஸ்வைப்பிங் அமௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி வரையில் உங்களுக்கு திருப்பி ரீபே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். திருப்பி நீங்கள் அந்த டெட் ட்ராப்புக்குள்ளே வந்து மாட்டிப்பீங்க. ஸோ எப்போவுமே வந்து டைமுக்கு கட்டணும் அண்ட் ஃபுல் அமௌண்ட்டாகவே வந்து கட்டுறது எப்போவுமே வந்து சேஃபான ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். 4வது ரூல் வந்து அவாய்ட் டேக்கிங் கேஷ் அட்வான்சஸ். அதாவது நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் வித்ட்ராவல் லிமிட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுங்க போது நீங்கள் கிரெடிட் கார்டை போய் ஏடிஎம்மில் ஸ்வைப் பண்ணி பணத்தை எடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பணத்தை எடுத்த நாள்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டு தாளிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு போட்டு இன்ட்ரெஸ்ட் போடையில் உங்களுக்கு வந்து ஏன்டா பணத்தை எடுத்தோங்கிற அளவுக்கு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். பட் அதை நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 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 2 சைக்கிள் வந்து போயிட்டு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம நிறைய பணத்தை வந்து லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதனால் என்னென்னா எப்போவுமே உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா கேஷாக எடுக்கணும்னா உங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டக்குனு ஒரு கேஷ் தேவைப்படுது, உங்கள் டெபிட் கார்டில் பணம் இல்லை, கேஷாக தான் தேவைப்படுது, ஆனால் உங்களால் ரீபே பண்ணிட முடியும், ஒரு 1 வீக்கில் உங்களால் அரேஞ்ச் பண்ணிட முடியும். அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணணுமே தவிர இந்த கேஷ் அட்வான்ஸை சும்மா யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து போய் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி கேஷை வந்து வெளியே எடுக்கக்கூடாது ஏடிஎம்லேருந்து. அதுக்கு பெட்டர் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது தான். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல், கீப் யோர் கிரெடிட் கார்டு செக்யூர். ஸோ செக்யூராக இருக்குன்னா கிரெடிட் கார்டு மூலிமா ஏகப்பட்ட ஃப்ராட் ஒர்க்கு நடக்குது. ஆன்லைனில் ஆஃப்லைன்லேயுமே வந்து இப்போலாம் நடக்குது. பட் ஆனால் அதிகமாக வந்து இது ஃப்ராட் ஒர்க் நடக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா உங்கள் கிரெடிட் கார்டு பேக் சைடில் வந்து சிவிவி நம்பர்னு ஒன்று இருக்கும், 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை நம்ம யாருக்குமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம கிரெடிட் கார்டோட பின்னையும் வந்து யாருக்கும் தெரிகிற மாதிரி வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இது மூலிமா நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாத ஃப்ராட் ஒர்க் வந்து நடக்குது. டெய்லியுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு, எல்லோரும் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டை நீங்கள் செக்யூராக வச்சுக்கணும். சும்மா தேவையில்லாமல் எல்லாருக்கும் வந்து கொடுத்துடாதீங்க. யார்கிட்டையும் வந்து கையில் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கணும், அது நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அது யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக இந்த பின் அண்ட் சிவிவி நம்பர் யாருக்குமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய இந்த ஆன்லைன் ஃப்ராட்லாம் நடக்கல, அதுக்கு வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் சிவிவி நம்பர் போட்டாலுமே ஓடிபி மூலிமா வந்து திருப்பி செகண்ட் ஆத்தரைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ மோஸ்ட்லி எல்லா கார்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செக்யூராக வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூராக வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, எந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரங்களும் வந்து ஃபோன் பண்ணி உங்கள் சிவிவி நம்பர் என்னன்னு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்கன்னா யாரோ ஃப்ராட் பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்க. அதனால யாருக்கிட்டையும் உங்களோட சிவிவி நம்பர் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஃபோன் பண்ணி கேட்டால் கூட, பேங்க்லேருந்து தான் கால் பண்ணுறேன்னு சொன்னால் கூட பேங்க்லேருந்தே நிறைய மெயில்ஸ் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு, நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு யூஸர்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது சொன்னோம். ஹோப் யூ லைக் த வீடியோ. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.